யாருக்காவது இசையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நம்ம வந்து வளரணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து நாங்கள் 4 சொன்ன காம்பனண்ட். ஒன்று எஜுகேஷனும், எக்கனாமி, சோசியல் ஸ்டேட்டஸ், ஹெல்த். கிக்கர் ஸ்டார்ட்னா என்ன தமிழ் அர்த்தம்? உதச்சாதான் ஸ்டார்ட் ஆகும் இன் தமிழ். செல்ஃப் ஸ்டார்டரே கிடையாது. வாழ்க்கையில் வந்து உதச்சா மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நமக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. படிக்கலைன்னா அடி பிச்சு போடுவேன், அடி பிச்சா தான் படிப்பேன் இல்லைங்களா? சரி, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதில் என்ன விஷயம்னா, சாமானிய மக்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறத விட அவர்கள் தெரிஞ்சக்கூடிய ஸ்பீடு இருக்குல்ல, அது ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி வந்து அவர்கள் கூடிய அந்த ஆர்வம்னு சொல்ல பார்த்தீங்களா, ஆர்வம், இன்ட்ரெஸ்ட், என்தூசியாஸ்டிக் கிராஸ்பிங், ஆர்வத்தோடு ஒன்றை பற்றி பிடித்தல் அதிகமாக இருக்கும். சாமானியமாக மக்களுக்கு வந்து இந்த ஆர்வமே இருக்காது. மற்றவங்களுக்குலாம் வேலை. எங்களுடைய எம்எஸ்கே தியரி படி ஒரு மனிதன் வந்து வளர்றதுக்கு 2 வார்த்தை தான்: ஜாப், ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க உங்களுடைய ஜெனரேஷன் வந்து கூலியா மட்டும் கண்டினியூ பண்ணணும்னா இது. If you want to continue your generation become a only coolies, even monthly coolie, daily coolie, annual coolie. இல்லை சார், ஐ வாண்ட் டு பி a creatorனா இது. நீங்கள் வந்து ஃப்ராங்காக இருக்கணும். ஏன்னா நீங்கள் உங்களுக்காக வாழவே இல்லை. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்கள் உங்களுக்காக வாழ்றதே கிடையாது. இன்னொரு ஜென்ரேஷனாக நீங்கள் வாழ்கிறீங்க. உங்களுடைய டிஎன்ஏ அனைத்துமே இன்னொரு ஜென்ரேஷன் போக போகுது. சார், எனக்கு குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு, பரவாயில்ல, உங்களுடைய வைப்ரேஷன் வில் கோ. சரியா? ஹேச்சிங். Where you are living, with whom you are living, that energy flow. இதுவரைக்கும் நம்ம எப்படி வாழ்க்கையை பார்த்துருக்கோம்? ஜாப், இனிமேல் ஆப்பர்ச்சுனிட்டி. சரி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டினா என்ன? வேலை வாய்ப்பு. வேலைங்கிறது ஜாப், வாய்ப்புங்கிறது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கேப் அல்லது உனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க. இதை வந்து எத்தனை பேர் ஜாபாக மட்டும் பார்க்குறோம், எத்தனை பேர் ஆப்பர்ச்சுனிட்டியாக மட்டும் பார்த்துருக்கோம்? ஜாபாக வந்து யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, வேலையாக மட்டும் பார்க்குறவங்க வந்து 5000 வருஷம் ஆனாலும் சரி, அவங்களுடைய ஜீனில் எது இருக்கும்? ஜாப் தான். ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடலாம். அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக எப்படி நம்மளே பார்க்குறது? அது வேணுமா வேண்டாமா? எத்தனை பேருக்கு வந்து மியூசிக்கல்ஸ் ப்ரோக்ராம் பார்க்குற பழக்கம் இருக்குது? எத்தனை பேருக்கு வந்து மியூசிக் ப்ரோக்ராம் டிவியில் பார்ப்பீங்க? என்ன பார்த்தீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனிஒன்? இந்த ஒரு இம்பார்ட்டன்ஸை நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா, ஹவ் யூ ஆர் லிவிங் வித் யுவர் லைஃப் வித் யுவர் ஓன் மைண்ட். உங்களுடைய மனதோடு நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள், மனம் எப்படி உங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எஸ் அ சைக்காலஜிஸ்ட் முறையில் எங்களுடைய பார்வை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லா மியூசிக் ஆர்கெஸ்ட்ராவிலையும் அவங்க நோட்ஸ் வச்சுருப்பாங்க. நோட்ஸ் இல்லைன்னா எஸ்பி பாலசுப்ரமணியன் சொல்கிறாரு, எனக்கு பாட தெரியாதுங்கிறார். எழுதி வைக்கிற நோட்ஸ் அல்ல, மியூசிக்கல் நோட்ஸ். அதில் வந்து ஒரு சிலர் மட்டும் இருப்பாங்க, அவங்களுக்கு நோட்ஸே இருக்காது. அவங்க வந்து அந்த பிட்டு வந்துன்னா எந்திரிச்சுன்னு அதை வாட்ச் போட்டு தங்கி உட்காந்துப்பாங்க. அது ஃப்ளூட்டிஸ்ட்லாம் சிலர்லாம் இருக்காங்க. எவ்வளோ பெரிய பழைய பாட்டு இருந்தாலும் இந்த பாட்டு கரெக்டாக அந்த ஃப்ளூட் வாசிட்டு உட்காந்துக்குவாங்க. தட் இஸ் கால்ட் மியூசிக்கல் மெமரி. வாட் இஸ் திஸ்? இசை சார்ந்த நினைவுகள், இசை சார்ந்த பதிவுகள். இப்போ ப்ரிஸ்கிரைப்டு வேலையை மட்டும் செய்கிறாங்கல்ல, அவங்களாம் பிளேயர்ஸ். வாட் இஸ் திஸ்? ப்ரிஸ்கிரைப்டு வேலையை செய்கிறவங்க எல்லாமே வந்து பிளேயர்ஸ். சொன்னதை மட்டும் செய்யக்கூடியவங்க அத்தனை பேருமே அவங்க பிளேயர்ஸ் தான், நாட் கிரியேட்டர். ஆனால் நீங்கள் பாட்டு எழுதுறது கேள்விப்பட்டிருக்கீங்க, இசை எழுதுறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இசை எழுதி தான் கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு பிரபலமான இசையமைப்பாளர் இளையராஜா சொல்லையில், ஒரு பாட்டுக்கு வந்து நான் 1/2 மணி நேரத்தில் அதை இசை எழுதிட்டேன், அதை காப்பி அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுப்பா அப்படின்னு கேட்குறாரு. 1/2 நாள் ஆயிடுச்சுங்க. சரியா? அப்போ அந்த இசை எழுதுறது, ஓகே, அந்த இசை எழுதுறது மட்டும்தான் இசையை வந்து மனப்பாடமாக செய்ய முடியும். வாசிக்கிறவங்க அவங்க என்றைக்குமே நோட்ஸ் இல்லாமல் வாசிக்கவே முடியும். அந்த நோட்ஸை வந்து படிக்கிறதுக்கு தனி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஓகே, ஸோ இந்த ஸ்கில், ஸ்ட்ராட்டஜிக்கல் நாலேஜ், லேர்னிங், லீடர்,
மைண்ட் செட் நாலேஜ் தியரி படி நீங்கள் இன்னையிலிருந்து வந்து உங்களுடைய லைஃப் 2 பார்ட் இருக்குது. ஒன்று ஜாப், ஆப்பர்ச்சுனிட்டி. திஸ் இஸ் கால்ட் இன் தமிழ் கூலிங். திஸ் இஸ் கால்ட் இன் வாட் இஸ் திஸ்? வாய்ப்பு. ஓகே. கார்ப்பரேட் நிறுவனங்கள் எப்படி டெவலப் ஆகுது, கார்ப்பரேட் முதலாளிகள் எப்படி உருவாகிறாங்கன்னா அவங்களுக்கு யாருமே சொல்லித் தரதில்லை. உங்களுக்குலாம் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? இன்ஜினியரிங் படிக்கிறப்ப உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். கரெக்டா? ஜாப்பு இது தமிழ் எப்படி சொல்லலாம்? இன்னும் நல்லா சொல்லுங்கள். நல்ல தமிழில் சொல்லணும். யார் விவசாயத்து குடும்பத்தில் பிறந்திருக்கீங்க? விவசாய குடும்பம், விவசாயம் என்ன சார் சொல்லுவாங்க? வேலைக்கு சேர்த்து விட்றதுக்கு என்ன சார் சொல்லுவாங்க? வேலைக்கு சேர்த்து விட்றதுக்கு என்ன சொல்லுவாங்க விவசாயத்துறையில்? இல்லை, நல்லா சொல்லுங்கள். வேலை வாங்கி தர்றது, பண்ணையத்தில் சேர்றதுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பண்ணையத்தில் சேர்றது, பண்ணையத்தில் சேர்த்துறதுமாங்க. யாராவது வந்து உங்களை வந்து அந்த பண்ணையை வந்து மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு சேர்த்து விட்றாங்க மாதிரி சொல்லியிருக்காங்களா? சொல்லவே இல்லை. இந்த மைண்ட் செட் நாலேஜ் ப்ரோக்ராமுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இந்த ஜாபை ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும். இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் நான் ஜெயிக்க முடியும்னு நினச்சிருங்க. நிச்சயமாக முடியும். எங்களுடைய கிளினிக் வந்து 10க்கு 10 தான். சரியா? மிகப்பெரிய இசையமைப்பாளர்கள் வந்து மிகப்பெரிய அதிகாரிகள் வரைக்கும் வந்திருக்காங்க. எங்களுக்கு விளம்பரமே இருக்காது. நான் ஃபாரின் விசிட் போனதெல்லாம் வந்து 10 பைசா கூட என்னுடைய செலவே கிடையாது. எல்லாமே அவங்க எங்கள் வீடியோவை பார்த்துட்டு தான், சார் இந்த கண்டென்ட் வந்து நாங்கள் தேடிட்டுருக்கோம், எங்கள் பிரச்சனை இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போனவங்க தான். அதனால் இந்த எம்எஸ்கே ப்ரோக்ராமுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கணுமா, உங்கள் ஒர்க் பண்ணுற இடம் வந்து ஜாபாக இருக்கக்கூடாது, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறணும். அப்போ ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறணுக்கு என்ன செய்யணும்? இந்த வேலையை நீங்கள் சொன்னால் மட்டுமே செய்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த ஜென்ரேஷன் இது அப்படியே கண்டினியூ ஆகும். இதை உங்கள் வீட்டில் போய் பாருங்கள். உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் நான் சொல்வதை தவறாக எடுத்துக்கூடாது, சரியாக தான் எடுத்துக்கணும். அவங்க சொல்லி தான் நிறைய வேலைகள் செய்வாங்க. ஒரு சிலர் வந்து சொல்லாமல் செய்வாங்க. அது வந்து எப்போ வரைக்கும் அது கண்டினியூ ஆகும்னா, இன்னொரு அவங்களுக்கு ஆர்வமான விஷயம் கிடைக்க வரைக்கும் அது கண்டினியூ ஆகும். அது கிடச்சிச்சுன்னா அப்படி ஸ்கிப் ஆகிடும். சரியா? சென்னையில் உள்ள மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய ஜிஎம், அதே மாதிரி வந்து அங்கே மேனேஜர் லெவலில் உள்ளவங்களுக்குலாம் நாங்கள் வந்து எங்களுடைய நிறுவனம் வந்து லேர்னிங் ஜிம்னே வச்சுருக்கோம் குழந்தைகளுக்காக. அதனால் இன்னிலிருந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, அதனால நாங்கள் போட்டிருப்போம் எங்களில் வந்து பிஹேவியர் ஜிம்னு போட்டிருக்கோம். சரிங்களா? அப்போ இனிமேல் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பாக பார்க்கணும், வேலையாக பார்க்கக்கூடாது. வாய்ப்பாக பார்க்கணும்னா என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்கு சுய ஆர்வம் இருக்கிறதா? சரி, இன்னும் கொஞ்சம் நல்லா போனீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுடைய ஜிஎம்ஓ ஹெச்ஆரோ அவங்க எந்த கோணத்தில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் டெவலப் ஆகிடலாம். இன்னும் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் கட்டட தொழிலாளிகள் பார்த்துருக்கீங்களா? மதியானம் சாப்பிட்ட முன்னாடி என்ன செய்வாங்க? வெரி குட், வெரி நைஸ். சாப்பிட்டோன்னா தூங்குவாங்க. அந்த கட்டட இன்ஜினியர் என்ன செய்வார்? இவங்க சாப்பிட்ற நேரத்தில் இவங்க அவசரமாக சாப்பிட்டு போட்டு மறுபடியும் அங்கே போய் சுற்றி பார்த்து இதில் என்ன டெவலப் ஆகுது, என்ன ஃப்ளா இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. தட் இஸ், இப்போ நீங்கள் ஓப்பனாக ஃப்ராங்காக பேசணும். ஏன்னா டாக்டர்கிட்ட வக்கீல்ட்டும் போய் சொல்லக்கூடாது. நீ உண்மையை சொல்லுங்கள். நம்மளுடைய மனநிலை எந்த மனநிலையில் இது வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கோம். ஜாப் வெரி குட். அப்போ இதெல்லாம் நீங்கள் கன்வெர்ட் பண்ணக்கூடாதா? கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, கன்வெர்ட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து நான் கேட்குற ஒரு கேள்வி, இந்த வேலை முடிச்சுட்டு போய் நீங்கள் எவ்வளவு நேரம் பாத்ரூமில் உட்காந்துருந்தா கூட உங்கள் வேலையை வந்து எப்படி செய்யலாம், எப்படி கொடுக்கலாம்னு எவ்வளவு நேரம் உங்களால் சிந்திக்க முடியுது? வேலைக்கு வர்றதோடு நம்ம வேலை முடிஞ்சு போயிடுதா? வேலைக்கு முடிச்சுட்டு வேலை போன முன்னாடி அந்த வேலையை பற்றி யோசிக்கிறோமா? யோசிக்கிறோம். அந்த வேலையை யோசிக்கிறோம். அந்த வேலையை வந்து இன்னும் எப்படி ஸ்பீடு பண்ணணும், அதை அடுத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஏதாவது யோசிக்கிறோமா? டிவிஎஸ் குரூப்பில் வந்து நாங்கள் போகல, ஒருத்தர் வந்தார், லேபில் ஒர்க் பண்ணுறவர். அவர் எங்கிட்ட ரொம்ப சந்தோஷமாயிட்டு, சார் நான் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் சார் அப்படின்னு. சொல்லு தம்பி, என்ன கண்டுபிடிச்சின்னு கேட்டால், இந்த போர்வெல்லில் வந்து குழந்தை விழுச்சுன்னா தூக்குறது தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அவர் தான் வந்து இந்த சுஜித்னு ஒரு பையன் இறந்துட்டாப்ல இல்லை, அந்த பையனை அவனை தான் கூப்பிட்டு வந்தாங்க. நான் சொன்னேன், நிறைய நண்பர்கிட்ட பாருங்கள், இந்த பையன் நம்மகிட்ட பேசியிருக்கான், அவன் எங்கிட்ட ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் இருக்குது பாருங்க காமிச்சான். அவன் யாருன்னா, சாதாரணமாக வந்து லேபில், இன்ஜினியரிங் காலேஜ் லேபில் வந்து அசிஸ்டண்ட் தான் தெரியுங்களா? அது என்ன? லேப் அசிஸ்டண்ட்.
அவன் சிந்தனை எப்படி ஓடிச்சு ஒன்று. அதுக்கடுத்து நீங்கள் ஸ்டேஷன் ஹைட்ரோ பவர் ஸ்டேஷனில் அந்த ஷட்ரு வந்து இப்படி க்ளோஸ் ஆகிரும் சில சமயத்தில். அதுக்கு போகிறது வந்து அடிக்கடி தேஞ்சு போயிடுது. அது தேஞ்சு போகாமல் கண்டுபிடிச்சி யாருன்னா அங்கே இருக்கிற சாதாரண ஷட்ரு வந்து தூக்கி விட்றவங்க தான். அப்போ உங்கள்கிட்ட இருக்கிறது வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றினீங்கன்னா ஒரே மாதத்தில் உங்களை அறியாமல் உங்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அப்போ அந்த வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது தான் நீங்கள் இனிமேல் ஒர்க் பண்ண போகிறீங்க. அந்த வளர்ச்சி எப்படி ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சுயமான திறன்கள் என்ன இருக்குன்னு இப்போ லிஸ்ட்டு போடணும். ஓகேவா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மாற்றுறதுக்கு என்னென்ன தேவைன்னா ஃபஸ்ட்டு சுய திறன், செல்ஃப் ஸ்கில். சார் நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் நீட்ஸை வந்து நான் ஃபில்பின் பண்ணணும்னா எனக்கு இந்த ஸ்கில் தேவை இருக்குது அப்படிங்கிற மட்டும் சொல்லுங்கள். ஒரு விஷயத்தை பண்ணும்போது இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சரி, அது வந்து மொழிபெயர்ப்பு புதுசாக கற்றுக்கணுன்னா அது வந்து ஈஸியாக எனக்கு தமிழில் மொழிபெயர்ப்பு செஞ்சு தான் ஈஸியாக கற்றுக்குவேன். மொழிபெயர்ப்பு எனக்கு முக்கியமாக தேவைப்படுது. ரெண்டாவது அந்த சந்தேகம் வந்துச்சுன்னா அதை தீர்த்து வைக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் கூட இருந்தால் எனக்கு இன்னும் பெட்டராக பண்ணுறது. வெரி குட், வெரி குட். இது ஒரு நல்ல விஷயம். அதாவது டிரான்ஸ்லேஷன் வேணும், அதே மாதிரி நீட் கைடன்ஸ். ஓகே, இந்த ஸ்கில் இருந்ததுன்னா உங்களுடைய இப்போ இருக்கிற ஜாப்பை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் பண்ண முடியும். சுயத்திறன் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் வந்து அடுத்த படித்தரத்தை போக முடியும். ஒரு துறையில் இருந்தால் அந்த துறையிலே இருப்பாங்களே தவிர அந்த துறை சார்ந்த அதில் வந்து எக்ஸ்பர்டன்சிங்கிற நிபுணத்துவம் இருக்காது. அந்த நிபுணத்துவம் இருக்கிறவங்க மட்டும்தான் ஜெயிக்கப்படும். அவர்கள் மட்டும்தான் வேல்யூபிள் பர்சன்ஸ். சமீபத்தில் வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று கேள்விப்பட்டிருக்கலாம். ஐ திங்க் இங்கிலாந்து நினைக்கிறேன். அவங்களுடைய அரண்மனையை பேலஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பேலஸை க்ளீன் பண்ணுறதுக்கு தட் இஸ் ஸ்வீப்பிங் பண்ணுறதுக்கு நீடு மேத்தமெட்டிக்கல் அண்ட் லாங்குவேஜ் ஸ்கில். நான் நியூஸோடு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். என்னென்னா மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் வேணும், அதே மாதிரி லாங்குவேஜ் ஸ்கில் வேணும். நீங்கள் சொல்கிறது நல்ல விஷயம், சரியா? நீங்கள் உங்கள் ஃபீல்டில் வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஃபங்க்ஷன் ஸ்கில்னு சொல்கிறாங்க. பேர் ஃபங்க்ஷனிங் ஸ்கில். என்ன ஸ்கில்? ஃபங்க்ஷனிங் ஸ்கில். அதில் வந்து மெயினாக வந்து கம்யூனிகேட்டிங் வித் கண்டென்ட்டு வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன். அப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த உதாரணத்துக்கு நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்க சார்? அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்காருன்னா சார் வந்து அந்த கம்யூனிகேஷன் பண்ணுறதையும் அதுக்கடுத்து வந்து அந்த கைடன்ஸை எடுத்துக்கிறது. கைடன்ஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்க. யூ ஹவ் டு கெட் இட். யாரும் கொடுக்கவே மாட்டாங்க. மெடிக்கல் பீப்புள். எங்களுடைய சீஃப் டாக்டர் அடிக்கடி சொல்வார், என்னென்னா இங்கே பொண்ணு இருக்குன்னு வச்சுங்களேன், டாக்டர் உடனே புரியுதா? டாக்டர் உடனே கூப்பிட்டு அப்படிமாங்களா? என்ன செய்யணும்? நீங்கள் போய் சார் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு காமிச்சாதான் இஸ் ரைட் டு அப்சர்வ். ஸோ அதே மாதிரி தான் ஸ்கில் கைடு வந்து நெவர் டூ எனி ஒன், ஒன்லி யூ ஹாவ் டு அவங்கக்கிட்ட போய் நின்று அவங்களுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகணும். அடாப்ட் ஆனால் தக அமைச்சுக்கணும். நாளைக்கு வாப்பா, சரிங்க சார். நாளைக்கு போனேன், நாளைக்கு வாப்பா, சரிங்க சார். சங்கடப்படுற அளவுக்கு வேற எப்படி சங்கடப்படணும்? டம்மாட்டான் இருக்குதே அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஸ்கில் கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு லாங்குவேஜ், அதுக்கடுத்து வந்து ஸ்கில் கைடன்ஸ். அடுத்து வேறு என்ன ஸ்கில் இருந்தால் உங்கள் ஃபீல்டில் இன்னும் நல்லா எக்ஸ்போஸ் பண்ண முடியும். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டு வேணும். சார் கொஞ்சம் கிக்கர் ஸ்டார்ட்டாக இருக்குது, நாளையிலிருந்து நான் வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டாக மாறிக்கிறேன்ட்டார். வெரி குட். அப்போ லேக் ஆஃப் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், லேக் ஆஃப் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். இது ஒரு சின்ன எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன விஷயம் கிடைக்காது, தேடணும். ஓகே, யூ ஹவ் டு சர்ச் த லேட்டஸ்ட் அப்டேட். சர்ச்சிங் அப்டேட். அடுத்தது வேணும், ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் வேணும். நெக்ஸ்ட், வெரி குட், அவாய்டன்ஸ் ஆஃப் ஜாப். அதை தவிர்க்கிறது அல்லது எஸ்கேப்பிங் த ஜாப். சார் நல்ல விஷயம், ஜாப் கொடுத்தா அதுலேருந்து எஸ்கேப் ஆகாத மாதிரி செய்யக்கூடிய திறன் வேணுங்கிறார். ரியலி ஃபென்டாஸ்டிக் விஷயம், இதுதான் வேணும். வெரி குட், சூப்பர். ஸோ இதெல்லாம் பாருங்கள் நம்மளுடைய ஸ்கில் கேப். இது பேர் என்ன சொல்லுவோம்? ஸ்கில் கேப், திறன் இடைவெளி. திறன் இடைவெளி. சார் ஞாபகத்தில் வந்துச்சு சார். வெரி திறன் இடைவெளி, வெரி குட். பகுப்பாய்வு திறன் குறைவு, அனலிட்டிக்கல் ஸ்கில். அனலிட்டிக்கல் ஸ்கில் எந்த இடத்துல அனலிட்டிக்கல் ஸ்கில் தேவைப்படுது? பேலஸ் ஒரு எக்ஸாம்பிள். ஏன் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில்ஸ் கேட்குறாங்க? பேஸ்ட் அப்பான் த
ஒரு அவங்களுக்கு ஒரு 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 லானை க்ளீன் பண்ணுறாங்கன்னா இந்த இதுக்கு இவ்வளோ நேரம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனலைஸ் பண்ணாதான் அதுக்கு வந்து அவங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ். வெரி குட் சார். அந்த மைக் கொடுங்க சார். அருமையாக சொல்கிறார். வெரி நைஸ். If a person is going to clean the lawn, for that they want to analyze how many perimeters and square centimeters that are having in the lawn, and based upon that only they can able to calculate how much time it will be taken and how many machines they are going to use in that, and how much power consumption they are going to use in that, and how many manpowers they are going to use in that. Based upon that. வெரி குட். இந்த விஷயம் வந்து உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய ஜாபில் வந்து எங்கே டிஸ்டர்பன்ஸாக இருந்துன்னு இன்னைக்கு ஃபீல் பண்ணிருக்கீங்க? Basically, I am a marketing graduate, and while entering into a calculating thing and calculating work, I have faced many problems like getting into analytical things and doing it in a right way, in a sudden manner. Very good. Right way in sudden manner. That is, he did process of speed process. Yes, of course. Very good. So அப்போ இன்னிலிருந்து நீங்கள் அதை வந்து லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணணும். சரிங்களா? Already I am in the thick of learning it, and I have. So learning is never end. It's always. Yes, of course. Continuation. Very good. It's like a stepping stones. Yes. And if we keep on learning only, we are able to get many new things. That is called, we call them as a corporate learning. ஓகே, பெருநிறுவனத்துக்குண்டான கற்றல். வெரி குட். ஸோ அப்போ இதை வந்து இன்னிலிருந்து நீங்கள் அப்டேஷன் பண்ண போகிறீங்க, இன்னும் அப்டேஷன் அதிகம் பண்ண போகிறீங்க. ஸோ எனக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் சார்ட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறப்போ வந்து இந்த மைண்ட் செட் நாலேஜ் ப்ரோக்ராம் முன்னாடி எனக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக காமிக்கலாமே. ஓகே, குட். ஏன்னா சினிமாவில் நடிக்கிறது யாருக்காக நடிக்கிறாங்க? சினிமா நடிக்கிறது சொல்லுங்கள். இந்த ஒரு கேள்வி இல்லை, நீங்கள் ரெண்டாவது சொன்னது தான் கரெக்ட். டு மார்க்கெட்டிங் தெம்செல்ஃப். ப்ரொடியூசர் எப்போ சம்பளம் அதிகமாக கொடுப்பாரு? ப்ராடக்ட் இஸ் ஹிட். எஸ். அப்போ நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் ஹிட் பண்ணி கொடுக்குறீங்களா, யாருக்கு வேல்யூ ஜாஸ்தி? யூ வில் பிகம் a ப்ராடக்ட். இது இப்போ யுவர் ப்ராடக்ட் வில் பி வேல்யூடு மோர் அண்ட் மோர். யூ ஆர் பி a ப்ராடக்ட் ஓனர். In our language, you are a process owner. You will be valued by much and much. The same way, your remuneration will be also hike because you gave excellent things. Okay, so from today onwards, you have to start your analytical skill to do market. நாங்கள் அடித்த சொல்லுவோம் மார்க்கெட் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் ஒரு மீனிங் சொல்லுவோம். என்ன? டார்கெட்டு தான் மார்க்கெட். மார்க்கெட் இஸ் நத்திங் பட் ஒன்லி டார்கெட். எங்களுடைய எம்எஸ்கே தியரியில் வந்து டார்கெட்டு தான் சொல்லணும், நாட் மார்க்கெட். டார்கெட். வெரி நைஸ். சூப்பர். பாருங்கள், எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்ல திறன் இருக்குது. உங்களுக்கு தேவை வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா நீங்கள் நம்பர் 1 வந்துடுவீங்க. இப்படி தான் ஒரு ஸ்கூலுக்கு போனால் அவன் பாட்டில் உட்காந்து இருந்தான். நான் மேடத்துக்கு கூப்பிட்டு, மேடம் நம்ம வந்து ஸ்கூல் தானே மெண்டல் ஹாஸ்பிட்டலான்னு கேட்டேன். ஏன்னா அப்படி உட்காந்துருக்கான். ஸோ இனிமேல் நீங்கள் நல்லா வந்துடுவீங்கல்ல. பேச்சுக்காடா உங்களுக்கே சந்தேகமா? அப்படியே பழக்கப்படுத்தியாச்சு. என்ன செய்யறது? நீ வரமாட்டே, எனக்கு தெரியுமில்ல. ஏன்னா ஜாதகத்தில் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். நியூமராலஜி சரியில்லை, ஆனால் மொத்தத்தில் சைக்காலஜி சரியில்லைங்கிறது தெரிய மாட்டேங்குது. வெரி நைஸ். நெக்ஸ்ட் சொல்லுங்கள் சார். வெரி குட். செல்ஃப் இன்வால்மெண்ட். நெக்ஸ்ட் எழுதிங்க. செல்ஃப் இன்வால்மெண்ட். வெரி குட். நெக்ஸ்ட். First of all, you think yourself you can do. Thinking you are capable. அதுக்கு பேர் என்னது? Thinking you are capable. வெரி குட். அப்போ செல்ஃப் இது எங்கே வருதுன்னா பேரனாயான்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் பேரனாயான்னு ஒரு டிசார்டர் வந்துச்சுன்னா, எப்போ போ சார், போக முடியுமா சார், அது செய்யும் சார், செய்ய முடியாது சார், இப்படி ஒரு டைப். இன்னொரு சொல்லுது, போகிறேன் சார், அட போப்பா, போகிறேன் சார், அட போ, இல்லை சார் போகிறேன் சார். அவங்க அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டாங்க. பேரனாயின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் ஒருத்தனுக்கு கிடச்சிச்சின்னு வச்சுங்களேன், அவனுக்கு நரகமே கிடையாது. ஏன் இந்த உலகத்திலேயே டோட்டல் பில்லு இங்கே வா, அப்படியே ஃபோன் பண்ணி ஏன் எடுக்கல, சிக்னல் கிடைக்கல, யார்கிட்ட கிடைக்கல சொல்லு.
இல்லை டவரில் கிடைக்கல, டவரில் கிடைக்கல, வேற யார்ட்டாவது கிடைக்கலையா? இப்படி கேள்வி கேட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, சொர்க்கத்துக்கு ரைட் பேக் போட்டு கொடுத்துருவாங்க. எஸ், விடவே கூடாது. நம்முடைய திறமையை வந்து முடியலன்னு சொல்லி விட்டு கொடுக்கக்கூடாது. வெரி குட். அடுத்து மைண்டில் சம்டைம்ஸ் வந்து ஓகே அப்படின்னு லாங்குவேஜில் வந்து ஒரு 50% அது மாதிரி சம்டைம்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது, சம்டைம்ஸ் வந்து அது பண்ண முடியல. இப்போ சம்டைம் வந்து உங்களால் செய்ய முடியுது, சில நேரத்தில் செய்ய முடியல. அப்போ நீங்கள் சுச்சுவேஷனை வந்து வின் பண்ணணும். யூ ஹேவ் டு மாஸ்டர் யுவர் சுச்சுவேஷன். சூழ்நிலையை வந்து கையாளணும். அப்போ எந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது? ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். பாயிண்ட்லேயே சார் இல்லை லாங்குவேஜ் சம்டைம் எல்லா சில பாயிண்ட்ஸ் அதுவே நமக்கு. வெரி குட். இப்போ தெரிஞ்சிட்டிங்கள, டெவலப் பண்ணிக்கலாம். டோன்ட் வரி. எப்போ தெரியலன்னு தெரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு தெரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணலாம். தெரியும்னு நினச்சிட்டு இருக்கிறது தான் தெரியாது. எங்களுக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் மீட்டிங் வந்து ஓனர்ஸுடைய மீட்டிங் போட்டிருந்தாங்க. அங்கே போயில் ஒரு பேம்ப்ளெட் கொடுத்துருந்தாங்க. நான் தான் அதனுடைய ஃபெசிலிட்டேட்டர் இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜியில். அதில் ஒரு வார்த்தை போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்க, உள்ள வரையில் தெரியும் என்று, எல்லாம் தெரியும் என்று குழப்பத்துடன் இருக்காதே, எதுவும் தெரியாது என்று தெளிவாக இரு. சரிங்களா? நீ இனிமேல் வந்து தெரியலையும் தெரிஞ்சிட்டிங்கல்ல, தெரிஞ்சிடலாம். ஓகே, வெரி நைஸ். அடுத்து கொடுங்க. அப்போ வந்து அந்த டைம் லேப்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகுது இல்லையா? வெரி குட் சார், அருமையான பாயிண்ட்டு. இது என்ன சொல்கிறது, இந்த நிறைய வார்த்தைகள் தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் டைம் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரை வந்து டயத்தை எப்படி மேனேஜ், காலையில் எதுக்கு மதியானம் போட்டுருவீங்களா? சொல்லுங்கள் டியர் ஃப்ரெண்ட். டைம் மேனேஜ் பண்ணல, அப்போ காலையில் எதுக்கு மதியானம் போட்டுருவீங்களா? மேனேஜ்மெண்ட்னா கரெக்டாக வச்சுருவீங்களா? ஆக்சுவலாக மைண்ட் மேனேஜ்மெண்ட் தான் சொல்லணும். ஓகே, அப்போ நீங்கள் என்னென்னா ஆக்சுவலாக வந்து அந்த வேலைக்குண்டான டயத்தையும் அந்த வேலைக்குண்டான டயத்துக்குள்ளே முடிக்கிற ஸ்கில் அதிகப்படுத்தணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை நீங்கள் அதிகப்படுத்திக்கணும். வெரி நைஸ். இதுக்கு என்ன எழுதலாம்? நீங்களே ஒரு வேர்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபோக்கஸ் ஆன் டைம், ஃபோக்கஸ் ஆன் ப்ராசஸ், ஃபோக்கஸ் ஆன் ஸ்பீட். எது கரெக்டு? எல்லாமே கரெக்டு. ஃபோக்கஸ் ஆன் ப்ராசஸ், ஃபோக்கஸ் ஆன் ப்ராசஸிங் ஸ்கில், ப்ராசஸிங் ஸ்கில் டெவலப்மெண்ட். சார் நீங்கள் லாங்குவேஜ் பற்றி கவலையே பட வேணாம் சார். பெப்பேன்னு சொன்னால் கூட ஜெயிச்சிடலாம் சார். ஆனால் பெப்பேன்னு சொல்ல தெரிஞ்சால் போதும் சார். ஒன்றும் வேண்டியதே இல்லை சார், ஒன்றுமே வேண்டாம். சரியா? இப்போ உங்களுக்கு அடுத்து ஒரு எக்ஸசைஸ் அதை நான் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம், பேச்சவே வேண்டாம், ஆனால் செஞ்சிடலாம். ஓகே, லாங்குவேஜ் இஸ் நாட் எ ஸ்கில், ஒன்லி எக்ஸ்பிளைன் இஸ் எ ஸ்கில் பை பாடி லாங்குவேஜ், ஓரல் லாங்குவேஜ். உங்களுக்கு ஓரல் லாங்குவேஜ் வேண்டாம், பாடி லாங்குவேஜ் பண்ணுங்க. அது பெரிய விஷயம் இல்லை, மாற்றிக்கலாம். வெரி குட். நெக்ஸ்ட். அப்போ ரிஜெக்ட் பண்ணுறோம்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுங்களேன். 10 வேலை செய்கிறோம்னா 10ல் வந்து 8 மட்டும் செஞ்சுட்டு 2 ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம். எல்லாமே வெரி குட், வெரி குட். இது நல்லா கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அதாவது 10 வேலைனா 10 வேலையுமே வந்து நம்ம முடிக்கணும் இல்லைங்களா? அப்போ வந்து என்னென்னா கம்பிடென்சி டு கம்ப்ளீட் த கிவன் டாஸ்க் இல்லையா? கம்பிடென்சின்னு போடுங்க. கம்பிடென்சினா அதுக்கு வேலைக்கு பொறுத்து திறமையை எடுத்துக்கொள்ளுது. வெரி குட். அடுத்தது சார். ஸோ நம்ம வந்து கிராஸ்பிங் பவரை அதிகப்படுத்திக்கணும், அப்சர்வேஷன் அதிகப்படுத்தணும். வெரி குட். நெக்ஸ்ட், அப்சர்வேஷன் பவர். வெரி குட். ஃபர்ஸ்ட் வந்து உங்களை நீங்கள் நம்பணும். அதாவது திங்க் யுவர் செல்ஃப், யூ ஆர் கேப்பபிள். வெரி குட், சூப்பர். கேப்பபிலிட்டி, செல்ஃப் கேப்பபிலிட்டி, பிலீவிங் த செல்ஃப் கேப்பபிலிட்டி. நெக்ஸ்ட், ஒர்க் ரிலேட்டடு டாக்குமெண்ட்டு அப்படின்னா ஓ கரெக்ட். நீங்கள் ஒரு ஞாபகத்தில் வச்சுங்க, சில அரசு துறைகள் வந்து சிடின்னு சொல்லுவாங்க. அந்த சிடி அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம்.
அதை யார் செய்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அந்த துறையில். ஸோ நீங்கள் வந்து டாக்குமெண்டேஷனும் அதுக்கடுத்து ஒர்க்கும் அதாவது ஒர்க் ரிலேட்டட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். வெரி குட். நெக்ஸ்ட் எக்ஸிக்யூஷனபிள் பிளானிங். கரெக்டா? வெரி குட். அடுத்து கரெக்ட். என்னன்னா அதை இனிஷியேஷன் ரிஜெக்ஷனா, இது இனிஷியேஷன் ரிஜெக்ஷன். ஓ, அதாவது வந்து ரிஜெக்ட் ஆகையில் வந்து அவங்களுக்கு மனசு கஷ்டமாயிருது இல்லையா? அதாவது என்ன ரிஜெக்ஷன், டியூஸ் ரிஜெக்ஷன்னால வந்து செல்ஃப் ஃபெயிலியர். ஓகே, ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகத்தை பொறுத்தல வந்து எடுத்தோடனே யாருமே வந்து அக்செப்ட் பண்ணவே கிடையாது. சரியா? அது ஏஆர் ரஹ்மானாக இருந்தாலும் சரி, இளையராஜாவாக இருந்தாலும் சரி. ஓகே, ஃபர்ஸ்ட் இளையராஜாவுடைய பாட்டு யாரு முதல் பாட்டு என்ன தெரியுங்களா? கேள்விப்பட்டீங்களா? தெரியாது. என்ன பாட்டு? நாகூர் அனிபான்னு ஒரு பாடகர் இருந்திருக்காரு. அவருடைய பாட்டு தான் அவருடைய ஃபர்ஸ்ட் பாட்டு. அதாவது அப்போவே அவர் கூப்பிட்டு சொன்னாதான் தம்பி நீ பெரிய ஆளாவின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போட்டு அவர் பாட்டு ஒரு டியூன் வந்து பாட்டை மட்டும் கொடுத்துக்காரு, டியூன் போட்டிருக்காரு. தென்றல் காட்டிலே கொஞ்சம் நெல்லுன்னு வரும். சரியா? அப்போ இவர் அங்கே சாதாரண ஆளத்தை இருந்தார். நீங்கள் என்ன செய்றீங்கன்னா 100 தடவை ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணுங்கள். ஃபெயிலியர் நிறைய யூ நீட் லிஸ்ட் ஆஃப் ஃபெயிலியர். நல்லா புரிஞ்சுங்க சார். லிஸ்ட் ஆஃப் ஃபெயிலியர் உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்குதோ நீங்கள் ஜெயிக்க முடியும். ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கட்டும், தப்பே கிடையாது. யூ பிகேம் ஏ ஸ்டோர் ஹவுஸ். எஸ், அதாவது ரிஜெக்ஷனால் வரக்கூடிய மனநிலையை மாற்றணும். ஓகே, குட். அதாவது we must struggle against rejection. Struggle against rejection. அடுத்து சொல்லுங்க. டிலேடு ஒர்க் இட். அப்போ டிலேடு ஒர்க்னால வந்து மாறுது. எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க வரலாம்? அந்த டிலே காரணத்துக்கு என்ன காரணம்? லேசினஸ் அவாய்டன்ஸ். ஆக்சுவலாக சோம்பேறித்தனம் கிடையாது. நம்ம என்னன்னா அதை பற்றி வேல்யூ பண்ணுறது கம்மியாக இருக்குது. இந்த வேர்டு தப்பு. எஸ், அது ஒரு வேல்யூ. இது வந்து முக்கியம் தெரியணும். அதாவது ஒன்றும் இல்லை நண்பரே, இந்த டாக்டர் ஊசி போடுறதுக்கு முன்னாடி நர்ஸு, சாரி இப்போல்லாம் டாக்டர் யாரும் யூஸ் பண்ணுறது, நர்ஸு ஊசி போடுறாங்க. இப்படி போட்டல ஸ்வைங்கன்னு பீச்சு அடிப்பாங்க. நமக்கு என்ன வரும்? அதை பார்க்கல, அம்புட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த மருந்தை புஷ்ஷுன்னு அடித்தா இதெல்லாம் யார் படிக்க வச்சா ரொம்ப தோணாது. ஆனால் ஆக்சுவலாக வந்து அந்த இன்ஜெக்ஷனுக்குள்ளே ஏர் ட்ராப் இருந்துன்னு வச்சுங்களேன், தட் கில் த பேஷண்ட். ஸோ அந்த ஏர் கேப்பை வந்து இல்லாமல் பண்ணுறது தான். அப்போ ஆக்சுவலாக நம்ம அதில் என்ன செய்யணும்னா அதில் முழுவாக வேல்யூ தெரிஞ்சிங்கன்னா போதும். உதாரணத்துக்கு வந்து எங்கள் டீமில் உள்ளவங்க வந்து சைனா போயிருந்தாங்க. சைனாவில் போனீங்கன்னா ஒரு ஏர்க்ராஃப்டுடைய ஒரே ஒரு பீஸ் எடுத்து வச்சுருந்தாங்களாம். இந்த ஏர்க்ராஃப்டுடைய பீஸ் எதுக்கு வச்சுன்னு கேட்குறப்ப, இல்லை சார் இத்தனை பேர் கொண்ட ஏர்க்ராஃப்ட்டு வந்து பஸ்ட் ஆயிடுச்சு, அதில் போயிட்டாங்க, அதனால இந்த பீஸை கொண்டு வச்சுருக்கோம். சரி, ஏர்க்ராஃப்ட் பஸ் ஆனதுக்கு எதுக்கு பீஸை கொண்டு வச்சிங்க? கேட்போமா கேட்க மாட்டோமா? டெல் மீ. அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த என்ஜின் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் ஒரு சர்க்கரை அளவு ஒரு ஏர் ட்ராப் இருந்திருக்கு. சர்க்கரை எவ்வளோ வருது சார்? அந்த ஏர் ட்ராப் தான் தட்ஸ் கேஷ் ஃபார் என்டையர் ஆக்சிடென்ட். ஸோ அதுக்காக தான் வச்சுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் எவ்வளோ பெரிய தப்பாக மாறுது. அப்போ என்னென்னா இவங்ககிட்ட வந்து லேசினஸ் கிடையாது, அதை பற்றியோட வேல்யூ அதிகப்படுத்தும். இன்னும் எழுதுன்னு பண்ணுங்க, இது இம்பார்ட்டன்ஸ். உதாரணத்துக்கு வந்து நான் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒன்று பண்ணிட்டுருக்கேன். அவங்க வந்து சார் டிவியில் பார்த்து சார் இங்கே வருங்க, என்ன அந்த பணி நான் தயாரிச்சது சார் அப்படின்னு. அப்படிங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடா பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்லாம் போட்டிருக்காங்க, நீங்கள் தயாரிக்கணும். ஆமாம் சார், பாருங்கள் சார் அப்படின்னு. என்ன அடையாளம்னா அந்த பிராண்டை காமிச்சார் எங்களுக்கு சொன்ன. ஆக்சுவலாக அவருடைய ஹிஸ்ட்ரி கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் ஒரே விஷயம் தெரியுமா, என்னுடைய ப்ராடக்ட்டு வேல்யூவான மக்கள்கிட்ட போய் சேருங்கிறத மட்டும் திங்க் பண்ணியிருக்காரு. நான் படிப்பறிவு கிடையாது. என்னை எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, மும்பையில் அவர் வேலை செய்கிறப்போ வந்து அவங்க இண்டஸ்ட்ரிக்கு வந்து எங்களை மாதிரி ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து கன்சல்டேஷன் கொடுத்துட்ருக்காரு. இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி சைக்காலஜிஸ்ட் யாராக இருக்குன்னு கேட்டாங்க. அப்போ தான் இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜிஸ்ட் நான் இருக்குன்னு என்னை கூப்பிட்டு போனாங்க. சரிங்களா? அப்போ இனிமேல் நீங்கள் வேல்யூவை அதிகப்படுத்தணும். அதை பற்றி கற்பனை பண்ணணும், இமேஜ் பண்ணணும்.
யோ இப்படிலாம் பண்ணணும் நினச்சிங்கன்னா நிச்சயமாக ஹார்ட் வில் கிவ் ஒர்க். ஓகே, குட், வெரி குட். அடுத்து எஸ். ஸோ அது வந்து உங்களை பாதிச்சிருக்கு. வெரி குட். அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, அதாவது ஃபியர் ஆஃப் கமெண்ட். பிறருடைய வார்த்தைகள்னால நமக்கு பாதிப்பு ஏற்படும். இனிமேல் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, உங்களை வந்து ஒருத்தருமே கமெண்ட் வரலைன்னா நீங்கள் யூஸ்லெஸ்ன்னு இருக்கும். எப்போலாம் வந்து நல்லா தெரிஞ்சு எதிர்வினை வந்துச்சுன்னாவே ஜெயிச்சுக்கலாம். ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க, நீங்கள் வேணால் எழுதிக்கங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு. ஃபஸ்ட்டு வந்து முதல்னு ஒன்று செய்ய போகிறேன்னு வச்சுங்களேன், அவங்க என்னென்னா ஆப்போஸ் பண்ணுவாங்க. நிறுத்து எங்களுக்கெல்லாம் அப்படிம்பாங்க. என்ன செய்வாங்க, ஃபஸ்ட்டு ஆப்போஸ் பண்ணுவாங்க, நிறுத்தும்பாங்க. இது ஃபஸ்ட்டு. அதையும் மீறி செஞ்சுன்னு வச்சுங்க, அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. இங்கே பேர் இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், என்ன நிறுத்து. இது ரெண்டாவது அப்ஜெக்ஷன். மூணாவது வந்து அக்செப்டன்ஸ். இது சார் 3 நாளில் நடக்குமா சார்? நோ, சம்டைம் இட் வில் டேக் மோர் தென் 3 years or 5 years or 10 years. ஆனால் நீங்கள் 3 கேட்டகரியை ரீச் பண்ணியே தீரணும். ஒன்று நிறுத்து, அதுக்கடுத்து விட மாட்டேன், வந்து தோலை, தொடர்ந்து முயற்சி தான். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட். எஸ், அதாவது ஸ்டார்டிங் ட்ரபிள் டு ஸ்டார்டிங். நீங்கள் ஃபஸ்ட்டு இது உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுடைய இந்த ஜாப் விஷயத்தை ஜாப்னு வேண்டாம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டின்னு வச்சுக்கலாமே. ஆப்பர்ச்சுனிட்டியில் எங்கே டிஸ்டர்பன்ஸ் ஆகுது? ஏதாவது ஒரு நார்மலாக ஒரு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ போகிறோம்னா கம்பெனியில் ஒரு தயக்கம் நம்மளை எடுப்பாங்களா இந்த மாதிரி இல்லை. இப்போ உங்களை எடுத்தாச்சு, இப்போ நீங்கள் கம்பெனிக்கு வந்துட்டீங்க, எங்கே பிரச்சனை வருதுன்னு சொல்லுங்கள். ஏதாவது ஒர்க் கொடுக்கும்போது சரி, டாக்டர்கிட்ட வந்து எங்கெங்கேயோ நிறைய பேர் பேசிட்டு வருவாங்க. சார் என்னன்னு தெரியல, என்ன தெரியுது, தள்ளுது, நம்ம ஜேசிபியா இல்லைங்க சார், என்னமோ மாதிரி இருக்குது சார், வீட்டில் அஞ்சுமா இப்படி தான் எனக்கு சொல்லிட்டே இருக்குது. அது என்ன சொல்லு அப்படின்னா அவங்களால சொல்ல தெரியாது. படித்தவங்க படிக்காதவங்க வித்தியாசம் கிடையாது, எல்லாத்துக்கும் இது பிரச்சனை இருக்குது. தம்பி நீங்கள் என்ன செய்யணுமா, எக்ஸாக்டாக சுச்சுவேஷன் சொல்லிடலாம். ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ஒரு ஐடியா இருக்கும், அதே சீனியர் கிட்ட சுப்பீரியர் கிட்ட அவங்க ஒரு மெத்தட் இருக்கும். அது வந்துட்டு ஸ்பீட் அண்ட் கரெக்டாக இருக்கும். நம்மகிட்ட இருக்கிறது கொஞ்சம் சிவியர் ஆகலாம், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கும். அது வந்துட்டு கேட்குறது இல்லை நம்ம பண்ணுறது வந்து ஒரு எஜுகேஷன். வெரி குட், அருமையான விஷயம். ஃபாலோவிங் த சீனியர், அல்லது வந்து ஃபாலோவிங் கரெக்ட் அந்த ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட், அதாவது ஃபாலோவிங் த சீனியர் அல்லது டிஸ்கஸிங் வித் சீனியர். சார் இது வந்து நல்ல விஷயம். நிறைய பேர் வந்து நீங்கள் வாட்டில் செய்யுங்க அப்படின்னு சொன்னால் இவங்க ஓன் ஐடியாவில் செய்வாங்க, பக்கத்தில் உள்ளவங்க கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்களா உங்கள் லைஃப்பில் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இனிமேல் நம்ம இந்த ஜாப்புன்னு வார்த்தை தூக்கிடலாமா? இந்த ஜாப்புங்கிற வார்த்தையை இனிமேல் எடுத்துடலாம். இனிமேல் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சொல்லுங்கள். உங்களுக்கு இது வந்து எந்த இடத்துல உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிச்சு? இது வந்துட்டு இப்போ சைட் மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஜஸ்ட்டு வந்துட்டு நார்மலாக வந்து டெய்லி ஸ்க்ரீன்ஷாட் போடுவோம், இந்த மிஷின் ரன் ஆகிட்டு இருக்குது. ஆனால் அந்த ஸ்க்ரீன்ஷாட் போடும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பார்க்க மாட்டாங்க, எப்பயும் வர போஸ்ட் தான் இது போகுது. அதுவே ஒரு டெக்னிக் பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு மெசேஜாக போடுங்க, ரீடபிள் மெசேஜாக போடுங்க. அது வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமானதாக இருந்தால் அது யூஸ் ஆகும். நார்மல் ஸ்க்ரீன்ஷாட் ஃபோட்டோஸ் போடும்போது அவங்க பார்க்க மாட்டாங்க, அதில் டெலிட் ஆகினாலும் டெலிட் ஆகிடும், அது ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. அப்படிங்கும்போது அதில் வந்துட்டு ஒரு ஹெசிடேஷன். கரெக்ட், அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறதுல ஹெசிடேஷன். வெரி நைஸ். பாஸ் இஸ் ஆல்வேஸ் ரைட். ஏன்னா ஹி இஸ் அ கிரியேட்டர். ஓகே, ஸோ சரி, சம்டைம் வந்து பாஸ் வந்து தப்பு செய்யலாம். அப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா பாஸ் வில் அக்செப்ட். அதுதான் நான் ஒரு என்னுடைய ப்ரோக்ராம் வந்து எஃப்எம்மில் ஓடிட்டுருக்கு. அப்போ தான் ஃப்ளைட்லேருந்து இறங்கி அவருடைய வீட்டுக்கு போகிறக்கா காரில் போகிறாரு, எஃப்எம் போகிறாரு, இண்டஸ்ட்ரியில் பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னுடைய கிளினிக் வந்து அவருடைய ஹெச்ஆர் வந்துட்டார். இன்றைக்கி அவருக்கு ஸ்டில் இஸ் மை ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்டு. சார் எங்கள் பாஸ் உங்களை கூப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க டிஸ்கஸ் பண்ணல. சார் ஃப்ளைட்டில் வரையில் எனக்கு திடீர்னு ஒரு திங்கிங் வந்து சார், என்ன அவருடைய ஃபேக்ட்ரி வந்து ஒரு 20 ஏக்கர் இருக்கும். 20 ஏக்கரில் கடைசியில் ஒரு பாத்ரூம் வச்சுருக்காரு. யாராவது சுற்றி பார்த்தா கடைசியில் டாய்லெட் போகிறக்கிறாங்க. அங்கே வந்து சார் 40 வருஷம் 60 வருஷம் எனக்கு சந்தேகம் வந்து சார்,
யோசிக்க முடியுதுங்களா? ஏன் பாஸாக இருக்காருன்னு சொல்லிட்டு எங்கேயோ மூளையில் இருக்கக்கூடிய இந்த டாய்லெட் ரூமில் வந்து என்ன லைட் போட்டிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ ஆகுது, அது நெசசரியா அல்லது நீடா அல்லது டிமாண்டாங்கிற அளவுக்கு யோசிக்கிறாங்களவா? ஸோ அதனால தான் கிரிக்கெட்டர். வெரி குட், சூப்பர், நல்ல விஷயம். அடுத்தது அங்கே கொடுங்க. கிரியேட்டிவிட்டி எங்கே உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி அது லாஸ் ஆகுது? வெரி எக்ஸலண்ட் பாயிண்ட், இதுதான் வேணும். அவங்க எதை வந்து சொல்கிறாங்களோ அதை கூட்டி கழித்து அதிகப்படுத்தணும். எஸ்பி பாலசுப்ரமணியம் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் ஒரு பாட்டை கொடுத்தாருன்னா அவர் எக்ஸ்ட்ரா சந்ததிகள் போடுவாராம். அந்த சந்ததிகளை போட்டு தான் அந்த பாட்டை அது அழகு கொடுத்துவார். ஆனால் அதே பாட்டை வந்து ட்ராக் பாடுறவங்க இருப்பாங்க, அவங்க பாடுவாங்க, அதில் வராது. இவர் அது கரெக்டாக போடுவாராம். ஓகே. ஆனால் இதே சமயத்தில் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் வந்து சங்கதியே டிசைன் பண்ணி கொடுத்துட்டு நீ எனக்கு இப்படி தான் நீ பாடணுன்னு வரான். இதுக்கு மேலே இருந்தால் ஒத்துக்க மாட்டாங்களாம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா போடக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சிட்டோம்னா தட் இஸ் கால்ட் யூ ஆர் ஏ மாஸ்டரி ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி அந்த செயலை வந்து எப்படி சிறப்பாக செய்யலாங்கிறத யோசிச்சிங்கன்னா வெரி குட். அக்செப்டன்ஸ் எங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து அக்செப்டன்ஸ் வந்து வரல. டீம் அக்செப்டன்ஸா எந்த அக்செப்டன்ஸு? நீங்கள் அவங்களை அக்செப்ட் பண்ணலையா, அவங்க உங்களை அக்செப்ட் பண்ணலையா? போத். இதுக்கு பேர் கான்ஃப்ளிக்ட். ஓகே. வாட் எவர் இட் மே பி, இஃப் யூ ஆர் என்டரிங் த ஹவுஸ் தே நெவர் கிவன் இமிடியட்லி ஹையர் பொசிஷன்ஸ். நிறைய பொம்பளை நினைக்கிறது என்னென்ன, கல்யாணம் முடிச்சு அடுத்த நாளே வந்து வீட்டுடைய எஜமானியாக மாறணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா வெப்பேவா? நீங்கள் வந்து ஒரு டீமுக்குள்ளே நுழையிறீங்கன்னா உடனடியாக வந்து களைச்சி போட்டு எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த டீமை வந்து அக்செப்டன்ஸ் சொல்றதுக்கு யூ த வெரைட்டி ஆஃப் திங்ஸ். இனிமேல் சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து நீங்கள் இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்க. ஒன்று, நிறுத்து, விட மாட்டேன், வந்து சொல்ல. இந்த ஃபார்முலா வச்சுட்டிங்கன்னா டீமை யூ கேன் ஏபிள் டு வின். எந்த விஷயமே உடனடியாக கிடைக்காது. அதனால் நீங்கள் வந்து தொடரும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். சில பேர் வந்து என்னென்னா, எப்படி சார் பண்ணுறது, அதெல்லாம் ஒன்று சொல்ல முடியாது, அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதப்பா அப்படின்ட்டு இருப்பாங்க. இன்னொரு சிலர் வந்து இல்லை அது நான் உங்கள்கிட்ட சொல்ல நேரடியாக சொல்லிக்கிறேன் தான். ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்கள்கிட்ட ஒரிஜினல் ஸ்கில் இருந்துச்சுன்னா அதை யாருமே காப்பி பண்ணவே முடியாது. இல்லை, அக்செப்டன்ஸ் வந்து நம்ம பண்ண வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதே மாதிரி ஏன்னா அவங்களுடைய மோட் ஆஃப் தாட்டு நம்மளுடைய மோட் ஆஃப் தாட்டு வித்தியாசமாக இருந்துச்சுன்னா அதை ஏற்றுக்க முடியாது. சம்டைம் வந்து நம்ம பண்ணுறது அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னால் அந்த பெஸ்ட்டுங்கிற விஷயத்தை நம்ம எக்ஸல் பண்ணால் தான் அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்படி நீ பண்ணிட்டு ஜெயிச்சிடலாம். அதாவது ஒரே டயத்தில் வந்து இமீடியட்டாக அவங்க எடுத்துக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களுடைய அந்த ப்ரோட்டோக்கால்னு வச்சுருப்பாங்கல்லவா, ஒர்க் ப்ரொசீஜர், அதுக்குள்ளே நம்ம இன்க்ளூட் பண்ணையில் வந்து we have to give explanation. So knowledge update. Yes, knowledge outdate இருந்து knowledge update. அது எந்த இடத்துல உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியில் மிஸ் ஆகுது சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க வந்து பாஸ் ஆகாமல் வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜோட வரவே வந்துருக்காங்க. வெரி குட். ஆல்வேஸ் பி ஏ யங் எனர்ஜெட்டிக் மேனாக இருக்கவே இருக்கணும். ஏஜ்டு மேனாக இருக்கவே கூடாது. ஓகே. சொல்ல போனால் இப்போ கிக்கர் வண்டி சொல்கிறீங்க, செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கிக்கர் வண்டி அது மாதிரி ஆயிடுச்சு. வெரி குட். ஆஹா, என்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாப்புல. வெரி நைஸ். ஸோ இது வந்து உங்களுடைய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து எங்கே வந்து இது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருந்தது இந்த கேரக்டர் கொஞ்சம் சொல்லுங்கள். புதுசு அவங்க கிட்ட நான் கற்றுக்கிறாங்க சார் நிறைய விஷயம். ஸோ யூ மஸ்ட் கோஆர்டினேட் வித் யங் பிளாக். Very good. The learning is not about the person. It's about your willingness to learn. Very nice. சரி, அது ஒர்க் ரிலேட்டட் ஹெசிடேஷன். ஓகே. பார்த்தீங்கன்னா இப்போ அற்புதமாக இவ்வளோ விஷயங்கள் வந்து நமக்கு தடையாக இருந்துட்டு இருக்குது. இதில் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? எத்தனை பாயிண்ட் வருது சார் மொத்தம்? 26 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுடைய செல்ஃப் ஸ்கில்லாக மாற்றணும், சுயத்திறனாக மாற்றணும். இதை மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அடுத்த ஒரு 1 வீக்ஸ்லேயே வந்து நீங்கள் பேசப்படக்கூடிய நபராக மாறிக்குவீங்க. சரிங்களா? அதனால தான் இந்த ஒரு பாயிண்ட். கார்ப்பரேட் லேர்னிங் ஃபார் க்ரோத், சேஞ்ச்
in mindset knowledge applying neuroscience to revitalize industrial behavior. சரிங்களா? ஏன் வந்து ஒரு சில மனிதர்கள் ஜெயிக்கிறாங்கன்னா இதுதான் காரணம். நீங்கள் வந்து ஸ்மார்ட்டா ஸ்டூபிட்டா அல்ல ஆவரேஜான்னு 3 ஃபார்முலா இருக்கு. ஸ்மார்ட் பீப்புள் அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா he always accept. அவர் சொன்னார் பார்த்தீங்களா, there is no junior senior. நாலேஜ் இருக்குது, நான் கற்றுக்கிறேன். அப்போ யார்கிட்டமே கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் இருக்கவங்க மட்டும்தான் ஸ்மார்ட். ஓகே. ஆவரேஜ் பீப்புள் என்ன செய்வாங்க, எங்களுக்கெல்லாம் 70 வயசு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் என்னதவங்க ஆவரேஜ். அப்புறம் ஸ்டூபிட் பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா, என்ன எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓகே சரி, இதை வந்து நம்ம இனிமேல் எலிமினேட் பண்ணிடணும். ஓகே. ஸோ இதுதான் லா ஆஃப் கார்பரேட் க்ரோத் அப்படின்னா இந்த 3 ஃபார்முலா தான் வச்சுருக்காங்க. இதை வந்து சோக்ரேட்ஸ் அப்படிங்கிறவர் வந்து அந்த காலத்துலேயும் சொல்லியிருக்காரு. என்னென்னா நீ மனுஷனை பிரிச்சுக்கப்பா அப்படிங்கிறார், 3ஆக பிரிச்சுக்கோ அப்படிங்கிறார். எப்படி பிரிச்சுக்கிறது? ஒன்று வந்து ஸ்மார்ட் பீப்புள், ஓகே. செகண்ட் வந்து ஆவரேஜ். ஆவரேஜுக்கு தமிழ் அர்த்தம் என்ன சார்? சராசரி. ஓகே. அதுக்கடுத்து ஸ்டூபிடிட்டினா என்ன அர்த்தம்? ஸ்டூபிடிட்டினா மந்த புத்தின்னு அர்த்தம். என்னது? மந்த புத்திக்காரன் என்ன செய்வான்? எனக்கெல்லாம் எல்லாமே தெரியும், என்ன எங்களுக்கெல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லிடுவான். யாராவது அப்படி இருந்தால் உள்கூத்தலாக நினச்சக்கூடாது. ஓகே. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் மிகச்சிறந்த வெற்றியாளராக மாற்ற முடியும். அப்போ ஸ்கில்ங்கிறது தெரிஞ்சிருச்சா? இதை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட முடியும். அதுக்கடுத்து மேடம் வந்து ஒரு 5 மினிட் உங்களுக்கு ட்ராக் பண்ணுவாங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வந்து இண்டஸ்ட்ரியல் கவுன்சிலிங் நிறைய பண்ணுறாங்க. சில ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் என்னன்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு 5 மினிட். மேடம் வந்து எதுக்கு உங்களை அவங்க எல்லா என்னுடைய ப்ராஜெக்ட் வருவாங்கன்னா, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சி இருக்கலாம், குழந்தைகள் இருக்கலாம். பெண் குழந்தைகளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அவங்க வந்து சர்வதேச லெவலில் வந்து ஜஸ்ட் கால்னே வச்சுருக்காங்க. அதாவது ஒரு பெண்களை வந்து எந்த சமயத்தில் மன ரீதியான வாழ்க்கை ரீதியில் ஜாப் ரீதியில் பாதிக்கப்பட்டால் உடனே ஃபஸ்ட் எய்டு, சைக்கலாஜிக்கல் ஃபஸ்ட் எய்டு அவங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அது வச்சுருக்காங்க. அதனால் வந்து எங்களுடைய ப்ராஜெக்டில் வந்து மெயின் அவங்க பெண்களுக்குன்னு வச்சுருக்காங்க. அதாவது உமன் வெல்னஸ் ஃபார்ம் சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்த சில பிரச்சனைகள் மட்டும் சொல்லுங்கம்மா. இப்போ இந்த மேடம் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியுங்களா? அந்த மாதிரி ஏதாவது பாதிச்சிருக்கீங்களா? இருக்கா? ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் அந்த மைக் கொடுங்க சார். ஏன்னா டோட்டாலிட்டி, அதாவது நம்மளுடைய ப்ரோக்ராமுடைய சக்ஸஸ் என்னென்னா இந்த ப்ரோக்ராமே வந்து உங்களுடைய இந்த இண்டஸ்ட்ரியல் சார்ந்த வளர்ச்சி மட்டுமே இல்லை, நீங்கள் யாருக்காக உழைக்கிறீங்களோ அவர்களுடைய கோஆப்ரேஷனும் அவருடைய கோஆர்டினேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். அப்போ எப்படி இண்டஸ்ட்ரியல் ஸ்கில்ஸ் தேவையோ அதே மாதிரி ஃபேமிலி ஸ்கில்ஸ் தேவை. ஓகே. இந்த ஃபேமிலி ஸ்கில் இல்லைன்னா, இப்போ நேற்று மேடத்தில் ஒரு கால் வருது. என்னென்னா அவங்க ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறாரு. ஏன் வரல லேட்டு. இவருக்கு என்ன இதை சொல்லி அந்த அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அதாவது அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 6 மணி வச்சா ஃபோன் வரும், 6:15 ஃபோன் வரும், 6:50 ஃபோன் வரும், 6:45 அதாவது 6:55 ஃபோன் வரும். இப்படி 5 நிமிஷம் டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக கீழே விழுந்துட்டார். ஆனால் ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியில் என்ன வேலைன்னா நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கான்னு வச்சுங்களேன், அதை விட்டு போட்டு வர முடியாது இல்லையா, அதை முடிக்கணும். ஆனால் அந்த இடத்துல ஃபேமிலி சைடு வந்து நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா அவங்களுக்கு சரியான நம்மளை பற்றி சொல்லாமல் நம்மளுடைய இந்த ப்ரோக்ராம் வந்து டோட்டாலிட்டி ஆஃப் த சக்ஸஸ் என்னென்னா எங்கேயும் நீங்கள் டிஸ்டர்பன்ஸ் ஆகலாம், அதில் வந்து வெளியில் வந்துடும். சில ஃபேமிலிகளில் வந்து என்னென்னா ஒன்லி காஸ்ட் ஓரியன்ட் அப்படிங்கிற மாதிரி காஸ்ட் ஓரியன்டாகவே பார்ப்பாங்க. உனக்கு 35 வயசாச்சு, இப்படி இருந்துட்டு ஒரு வீடு வாங்கலை, கார் வாங்கலை, பங்களா வாங்கலை, என்ன பண்ணி தொலைகிறது? அவன் பக்கத்து வீட்டில் போய் பாரு, என்ன பண்ணி தொலைன்னு தெரியல, நீ பிறந்த நேரமே அப்படித்தான் அப்படின்னு ஒரு குரல் கேட்டு உன்னை படிக்க வச்சது தப்பு, உன்னை யார் படிக்க வச்சோன்னா? இப்படி கான்வர்சேஷன் வந்து நீங்கள் வந்து மேனேஜர் கூப்பிட்டு, தம்பி இதை செய்கிறேன் சார், ஏன் சார், ஏப்பா ஏன் நீ வந்துட்டியா? ஃபேமிலி டீலிங், ஃபேமிலி கம்யூனிகேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. அவங்கள சொல்லி தப்பு இல்லை, அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்காதா? பையன் இன்ஜினியரிங் படிக்க வச்சுருக்கான், எப்போ தான் ஆடிட் காரில் பாடி கார்டாக கூட பண்ணி போவேன் அப்படின்னு நினைக்கிறது அது தவறு கிடையாது. ஆனால் சுச்சுவேஷன் நம்ம சொல்லவே இருக்கிறதில்ல. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியும், யாரோ ஒருத்தர் ஜெயிச்சு தான் சொல்லலாம். ஸோ எப்பவுமே இந்த ஃபேமிலி ரீதியான வரக்கூடிய அழுத்தங்களை வந்து குறைத்துக் கொள்வதற்குண்டான முயற்சி வரணும். சிலருடைய ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி 3 டைப் இருக்குது கருத்தமே. ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க,
இப்படிப்பட்ட ஒய்ஃப் கிடச்சிட்டா அவங்களுக்கு சொர்க்கம் தான். வீட்டில் எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க, லிஸ்ட்டு மட்டும் கொடுப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் மட்டும்தான் அவங்க வந்து பரவாயில்லைங்க, நீங்கள் நல்லபடியாக சாப்பிட்டு பொறுத்து வாங்கன்றாங்க. நீங்கள் வந்து என்ன நேரத்தில் வந்தாலும் கதவு தட்டினீங்கன்னா உடனே வந்து எக்ஸ்கியூஸ் மீ டார்லிங், வாங்க டார்லிங், சாப்பிடுங்க டார்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருப்பாங்க. ஒரு சிலர் ஆப்போசிட்டாக 2 சைடுமே இருப்பாங்க. சாப்பிட்டு தொலை, ஏன் உனக்கு தான் செஞ்சு வச்சா திங்க வேண்டியதானே, ஏன் வேஸ்ட் ஆயிரும்ல. அவங்களுக்கு பிரச்சனை சாப்பிட்றதில்ல. வேஸ்ட் ஆகிறதா? இப்போ இதெல்லாம் நீங்கள் அங்கே கேட்டுக்கிட்டு ஆஃபீஸ்க்கு அப்போ தான் வருவீங்க. உடனே வந்து சார் கூப்பிட்டு ஆல் பாய்ஸ் ப்ளீஸ் கம், உங்களுக்கு இன்றைக்கி அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு எல்லாம் ஆனால் இதெல்லாம் ஒரு தீர்வு இருக்குது. வயிற்று வலி வந்து ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்கல்ல, வாய் வலி வந்து ஏன் போகிறதில்ல? அப்போ என்னென்னா இந்த ஃபேமிலி ரீதியில் அவங்கள சரிப்படுத்திட்டுன்னா உங்களுடைய கோஆர்டினேஷன் நல்லாயிருக்கும். அப்போ நீங்கள் வந்து அவங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்தை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னு கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேரை வந்து சீரியல் வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு சீனில் ஒன்றுமே இருக்காது, அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா காரில் வருவாங்க. இப்போ இதெல்லாம் எப்படி வருது அப்படின்வாங்க. ஸோ உங்களுடைய ஃபேமிலி ப்ரெஷரைஸை வந்து நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பாக வந்துடலாம். ஓகே, இந்த ப்ரோக்ராம் வந்து டோட்டாலிட்டியாக நீங்கள் மாறிடணும். உங்களே அழுத்தக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சிட்டோம்னா அந்த பிரச்சனைகள் நீங்கள் ஃபேமிலி ப்ரெஷர்ஸ்னால வந்து என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுங்கிற ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது ஒன்று. வைப்பு சமாளிக்கிறது சார் சொன்னதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஒய்ஃபுடைய பர்சனாலிட்டி, லேடிஸுடைய பர்சனாலிட்டி, அப்படி ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுங்க. ஒரு சிலர் வந்து இந்த ஏங்கிற காம்பனண்ட் அவங்க மைண்டில் நிறைய ஓடும். அவங்க எப்படி தெரியுமா, அவங்ககிட்ட ஒன்றுமே செய்யக்கூடாது. இப்போ சார் இருந்துச்சு, முத்துலட்சுமி அந்த மாதிரி உலகத்தில் யாருமே கிடையாது. எப்படி எப்படி தான் அவ்வளோதான். அவங்களுக்கு என்ன விஷயம்னா, அவங்களுக்கு தேவை வந்து பேசிகிட்டே இருக்கு. அப்புறம் திடீர்னு கூப்பிட்டு இருந்துச்சு, என்ன பிடிச்சிருக்கா அவங்களுக்கு? எப்போ? 2 மணிக்கு. ஏங்க பிடிச்சிருக்கல? பிடிச்சிருக்கு. நல்லா சொல்லுங்களேன், பிடிச்சிருக்கல? இவங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லைங்க. இவங்களுக்கு தேவை வந்து நீங்கள் வந்து எதையாவது வந்து பழைய கத்திரிக்காய் வாங்கி போய் கொடுத்து உனக்கு தான் வாங்கினேன் அப்படின்னா அவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. ஒன்று. செகண்ட் வந்து ஆர் டைப்னு ஒருத்தர் இருப்பாங்க. இவங்ககிட்ட போய் இவங்க என்னென்னா, இவங்களுக்கு சொந்த அறிவே இருக்காது, ஜாதகப்படியே பிடிக்கும். எதை பார்த்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்கார பொண்டாட்டி எப்படி வச்சுக்க பார்த்தீங்களா, எப்படி பார்த்தா, என்ன கலர் வாங்கி கொடுத்துருக்க பார்த்தீங்களா, செருப்பேன். ஆமாம், அதே கலரில் சுடிதார் வாங்கி கொடுத்துருக்க, நீ என்ன வாங்கி கொடுத்துருக்க? இந்த மாதிரி ஒரு லேடிஸ் கிடச்சிச்சின்னா உங்கள் வீட்டில் வந்து டெய்லி வந்து பஞ்சமே இருக்காது. சார் சொன்ன மாதிரி ருத்ர தாண்டவம். ஏங்க பக்கத்தில் ஒரு அக்கா வரும், அந்த அக்காவுக்கு வந்து இந்த மாதிரி தன்னை பற்றி சொல்லிகிட்டே ஒரு அக்கா வச்சுன்னு வச்சுக்காது. நீங்கள் எங்கள் வீட்டுக்கார வரையில் ஆரி பவனில் போய் 6வது ரோஸ்ட் வாங்கிட்டு இருந்தாரா, உடனே வீட்டுக்கு வந்துருங்க, வாங்க ஆரி பவன் எனக்கு தெரியுமா? அதெல்லாம் எங்கே ஒன்று தெரிய போகுது? தெரியாதுல்ல, வேலைக்கு போய் தெரியுமா? இப்படி ஒரு டைப் இருக்குது. ஸோ இவங்கனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது. அதுக்கடுத்து சி டைப்னு ஒன்று இருக்காங்க. மேடம் சொல்லிடுவாங்க. ஒருத்தர் இதை கால் பண்ணுறாரு, சார் வீட்டுக்கு வரக்கு பயமாக இருக்குது. ஏன் சார் வீட்டில் ஒன்றா திட்டுவாங்க. எல்லாத்துக்கும் அப்படி இருக்குது, இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது சார், அது பெரிய திட்டு தான், உங்களுக்கு தெரியாது சார். சொல்லு சார், இந்த பிரச்சனை எத்தனை நாள் நடக்குது? 25 வருஷமாக நடக்குது சார். நீங்கள் உயிரோடு இருக்கே இல்லை, அதிர்ஷ்டக்காரன். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? நெசமா சார்? ஆமாம், எல்லோரும் பல பேர் ஹார்ட் அட்டாக்ல பட்டன் போயிருப்பாக்கா. இப்போ என்ன சார் பண்ணுறது? நீ என்ன செய்யலாம், சாப்பாடு எப்படி சாப்பாடு, அதாவது வந்து மீல்ஸ் எட்டிக்குன்னு ஒன்று இருக்குது, அது தெரிஞ்சுக்கிட்டு நீ பண்ணு. சார் எதை செஞ்சாலும் தப்பாகவே சொல்கிறாங்க, தொட்டுக்கு எடுத்தோன்னா இப்படியே தொடருது 4 கையில் அளவு மெதுவாக சாப்பிட்டுட்டு முண்டு 2 தடவை தான் மென்றுருக்க, 4 தடவை மெல்லு. வாழ்க்கையில் டீச்சரை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் தான். என்கிட்ட ஒரு கேஸ் வந்துச்சு. என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. வீட்டில் சரியான சண்டை. என்ன சண்டை தெரியுமா? ஹஸ்பண்ட் சொல்கிறார், சார் வீட்டில் எங்கள் அம்மா என்னை கண்டுபிடி திட்டுது சார். எப்போ திட்டுது? ஒய்ஃபுடைய ஒவ்வொரு பிஹேவியர்னு தெரியுமா, நடத்த பிடிக்கவே இல்லை சார். அவங்க ஆட்டிடியூட் என்னென்னு எனக்கு தெரியல சார். ஆட்டிடியூட் தெரியுமில்ல, மனோபாவம் என்னென்னு தெரியல சார். எங்கள் அம்மாவெல்லாம் என்னை கண்டுபிடியே திட்டாங்க சார். ஏப்பா திட்டுதுன்னா, அந்த அம்மா காலையில் எழுந்திரிச்சு வந்து, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கரண்டி வச்சுட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, வெங்காயம் வாங்கினே இல்லை. என்ன வெங்காயம் வாங்கினேன்?
பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் வாங்கினேன், வெங்காயம் இது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு திட்டு மாமா. இதை இவங்க அம்மா பார்க்குற பாத்ரூம், அதாவது சில சமயத்தில் பாத்ரூம் வந்து ஓரத்தில் இருக்கும், பெட்ரூம் எங்கிட்டு இருக்கும் சரிங்களா, அதான் பாத்ரூம் பார்ப்போம். நான் உடனே இந்த கேஸ் பெருசாக இருக்குது மேடம், எங்கள் மேடம் இருக்காங்க, உங்கள் மேடத்தை கொட்டிட்டோம். சில விஷயங்கள் ஜென்ஸு பேச முடியும், சில விஷயங்கள் அவங்கள தான் பேச முடியும் அப்படின்னு வந்த பின்னாடி என்னம்மா பிரச்சனை இல்லைங்க, நான் அவர் கண்ணுமாக பார்த்துக்கணுங்க. இல்லைம்மா அந்த அம்மா சொல்லு கண்ணகண்ணமாக அடிக்கிற மாதிரி சொல்லுதில்லை, இல்லைங்க அவர் கண்ணாட்டு நான் பார்த்துக்கேன், அப்படிலாம் சொல்லுவிட சார் அப்படின்னு அழுகுறேன். அப்புறம் என்ன பிரச்சனைனா ஆக்சுவலாக நம்ம டீச்சர் கையில் ஏதாவது வச்சுருந்தா பேச்சு வருமா. அப்போ என்ன செய்யணும், ஸ்கூலில் இருக்கிற ஸ்கேலில் அடிக்கிற மாதிரி கரண்டி எடுத்து வந்துடும். நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா இதை செஞ்சு நம்ம இதை காலை பிடிச்சிட்டா பேச்சு வராது இது. அப்போ நான் என்ன சொன்னேன்னா அதுக்கு ஒரு கரண்டி நீங்கள் வச்சுக்கோ, கரண்டியை வச்சுக்கோ, தப்பு கிடையாது, ஒரே விஷயம் பின்னாடி மட்டும் வச்சுக்கிட்டேன், பிரச்சனை சால்வ் சார். இதுக்கு கன்சல்டிங் வந்து 3 மாதம், அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். எதை கேட்டாலும் அப்படிலாம் கிடையாது, நல்லா இருக்கேன் வீட்டுக்கு அப்படிலாம் கிடையாதுங்கிற. ஆனால் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் அவங்களுக்கு தடையாக இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி ஃபேமிலி லைஃப்பில் இருந்ததுன்னா அதனால நிறைய பேர் வந்து மனசு விட்டுறாங்க. அதாவது நிறைய ஆண்களுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, நான் யாருக்காக சம்பாதிக்கிறேன், ஏன் இந்த மாதிரி உழைக்கிறேன், எனக்கு ஏன் ஒரு மதிப்பு இல்லை, என்னை ஏன் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான்னு ஒரு கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது இல்லைங்களா. அதே மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு போவீங்க, போனீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்துருங்க, யார் சும்மா வீதியில் வரவங்க 1000 ரூபாயா, ஏன் ஏன் கொடுத்தா குறைஞ்சி வருவியா, இப்படி ஒரு டிக்கெட் இருக்குது. இதே அவங்க சொன்ன ஆளுக்கு இதே இன்னொரு உங்கள் அம்மா சைடு வந்து 100 ரூபா கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், 100 ரூபாயா 100 ரூபாயா, பணத்தோடைய அருமையாக உனக்கு தெரியும். அந்த அம்மா பொம்பளை பக்தியோட தான் தெரியல, 100 ரூபா கொடுப்பாங்களா அந்த பொம்பளைக்கு, 10 ரூபா கொடு, இல்லை அவங்க அம்மா தான். ஆமாம் யார் இல்லைன்னு சொன்னா சரிங்களா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்த பாதிக்குது. அப்போ உங்களுடைய இண்டஸ்ட்ரியல் ஸ்கில், பிஹேவியர் ஸ்கில்லோட இன்னொரு ஸ்கில் என்ன தேவைப்படுது, ஃபேமிலி ஸ்கில், குடும்ப திறன்கள் வந்து ரொம்ப அவசியம். நான் வந்து எங்கள் அமேசானில் வந்து ஒரு புக் போட்டிருக்கேன், லவ் தெரப்பின்னு. நிறைய பேருக்கு அன்பாக இருக்கிறதே தெரிய மாட்டேங்கிறதுக்காக போட்டேன். லவ் என்னென்ன காம்பனண்ட்டு, நீங்கள் லவ்னா அந்த மாதிரி லவ் கிடையாது, ஸ்கூல் காலேஜ் லவ் கிடையாது, அதில் நாங்கள் போட்டிருப்போம் முன்னாடி டைட்டில். இது ஒன்லி வந்து மேரிடு கப்புள்ஸ்க்கு மட்டும் தான் விட்டுருப்போம். பல பேர் லவ் படம்லாம் பிடிக்கிட்டு வந்து சார் உங்கள் புக்கு நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். அதனால் வந்து ஹவு டு என்ஜாய் யுவர் லைஃப். அதனால் வந்து நீங்கள் இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுட்டிங்கன்னா ஒரு ஃபேமிலி ப்ரெஷர் உங்களுக்கு கம்மியாயிடுச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடலாம். அதே மாதிரி நிறைய குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து தேவையை மட்டும் சொல்ல தெரியாது. ஷாப்ஹாலிக்குன்னு ஒரு டிசார்டர் இருக்குது. இது நிறைய பெண்களுக்கு இப்போ நிறைய வந்துருச்சு. என்னென்னா எதை பார்த்தாலும் வாங்கி வாங்கி வச்சுக்கிறது. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஷாப்ஹாலிக்குன்னு ஒரு அடிக்ஷன், ஷாப்பிங் அடிக்ஷன் சொல்லுவோம். அதனால் வந்து இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய பணத்தை வந்து வேல்யூ பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு நிறையா விஷயங்கள் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்காத முடியவே இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் மட்டும் கன்சல்டேஷன் எடுத்து அவங்கள மாற்றிக்கணும். ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொரு டேட்டாவும் நாங்கள் எடுப்போம், அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது. ஒரு சில பெண்கள் வந்து சில பெண்களால் வந்து தப்பாக சொல்லிக் கொடுத்துறான்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு வந்து ஒரு லேடி எங்கிட்ட வருது, சார் அப்படின்னு இன்றைக்கி ஒரு நல்ல காரியம் செஞ்சு சார், என்ன காரியம் செஞ்சுமா அப்படின்னு கேட்டேன். பக்கத்து வீட்டில் சார் அந்த பொம்பளை ஹஸ்பண்ட் சொல்கிறதே கேட்டிருக்கு சார். அம்மா என்னது, நான் சொல்லிட்டேன் நீ பொம்பளை ஹஸ்பண்ட் சொல்கிறதான் கேட்கக்கூடாது. இப்போ என்னை பார்த்து அந்த அம்மா குருன்னு சொல்லுவோம் சார். அப்போ ஹஸ்பண்ட் சொல்கிறது அந்த பிள்ளை கேட்குறது இல்லை. அந்தளவுக்கு நான் ரெடி பண்ணி விட்டேன். எப்படி இருக்கு? ஹலோ, இப்படிப்பட்ட பெண்கள்லாம் இருந்தால் என்னென்ன குடும்பம் திருக்குடும்பம் போய் தெருக்குடும்பம் மாறிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அந்த ஃபேமிலி இஷ்யூஸை இப்போ எப்படி டீல் பண்ணணும் தெரிஞ்சுட்டிங்களா? ஓகே, நிறைய பேர் யோசிக்கிறது பார்த்தா இது என்ன ஒரு நாள் கதையா சார், அரை மணி நேரத்தில் தீர்க்கக்கூடிய விஷயமா, ஆண்டாண்டு காலமாக வந்து செஞ்சுட்டு இருக்கிற ஒரு விஷயமாச்சு அப்படின்னு. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. உங்களுக்கு தேவைப்படுறப்ப நீங்கள் வந்து மேடத்திட்டோ எங்ககிட்ட கன்சல்ட் பண்ணி இது என்ன செய்யலாம்னு கேட்டுட்டு அதுக்கு வெளியே வந்துடலாம். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து உங்களுடைய இண்டஸ்ட்ரியல் லைஃப்பில் தான் இருக்குது. இண்டஸ்ட்ரியுடைய பேக் சப்போர்ட் யாருன்னா உங்களுடைய ஃபேமிலி லைஃப். அதனால நாங்கள் என்னமா லாஸ்ட்டாக ஒரு டாபிக் நான் சார் கூட அனுப்பிச்சிருப்பேன், ஃபேமிலி லைஃப் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு போடுறோம் இல்லையா. நம்ம வந்து நம்மளுடைய 2 விஷயத்தை பேலன்ஸ் பண்ணணும். அங்கே இருக்கிற விஷயத்த இங்கே கொண்டு போகக்கூடாது, இங்கே இருக்கிற விஷயத்த அங்கே கொண்டு போட. சிலர்லாம் போனோன்னா அங்கே ஒருத்தன் வந்திருக்கேன் பார், அதே மாதிரி நீ வந்துட்ட அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சிக்கலாக மாதிரி. இப்போ நம்ம அடுத்தவங்க வந்து ஒரு தப்பு நிற்பாங்க, அதை நம்ம வந்து மேனேஜ்மெண்ட்டில் வந்து சொல்ல முடியாது. மேனேஜ்மெண்ட்டில் உள்ளவங்க அதை எக்ஸப்ட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது. இது ஒரு சிம்பிளான சரியா. அதாவது எல்லாத்துக்கும் வழி இருக்குது. ஒன்லி விஷயம்னா நம்மளுடைய ஸ்பீடு ப்ராசஸ் அதிகப்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு செல்ஃபோனுடைய ஸ்பீடு
அல்லது காஸ்ட் எதை வச்சு அதிகமாகுது சொல்லுங்க. ப்ராசஸிங் ஸ்பீடு, ப்ராசஸர் தான். ஸோ அதே மாதிரி தான் உங்களுடைய ப்ராசஸருடைய ஸ்பீடை நீங்கள் அதிகப்படுத்தணும். எவ்வளோ குயிக்காக பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு பேர் நாங்கள் ஃபைன் மோட்டர் ஸ்கில்னு சொல்லுவோம். ஃபைன் மோட்டர் ஸ்கில் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் மெசேஜை வந்து கடன்னு அடிச்சிடுவீங்க. ஃபைன் மோட்டர் ஸ்கில் வரலின்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து அது சிரமமாக இருக்கும். இதை 2 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்களாம் இன்ஜினியரிங் ஸ்டாஃப்னால தெரிஞ்சுங்க. யாருக்கு வந்து மைனூட்டாக சின்ன பொருள்களை எடுத்து வேலை செய்து பிடிக்கும்? கை தூக்குங்க. ஓகே, சின்ன பொருள்கள் சின்னதாக இருக்கும், அது பிடிச்சி பழச்சு. ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி தான் பிடிக்க தோணும். பெருசாக இருந்தால் மட்டும் தான் பிடிக்க தெரியும். எது அப்படி எதாவது இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில் உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னா நீங்கள் மைனூட் ஒர்க்கு இருக்கக்கூடிய சின்ன வேலைகளை பொருள்களை நீங்கள் ஈஸியாக கையாளுவீங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து என்னென்னா இந்த மெசேஜ் அனுப்புறதுலேயும் வந்து இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில் உங்களுக்கு ரொம்ப அப்ளை ஆகும். அப்போ என்ன செய்யணும், நிறைய நீங்கள் ட்ரெயின் அப் ஆகிட்டே இருக்கணும். வார்த்தைகளை போடுறது, அதாவது நிறைய பேர் வந்து இன்றைக்கி எழுதுறதுக்கு வந்து சங்கடப்படுறதுடைய முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த வார்த்தையை சிந்திச்சு போடுறதுலாம் டைம் ஆகுது உங்களுக்கு மெசேஜ் அனுப்பல. அங்கே வார்த்தைகளை தேடி வச்சுட்டு அங்கே போகணும். அப்போ அங்கே இருக்கிற சுச்சுவேஷனை ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம்னா போயிடும். நிறைய பேர் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இந்த யாரெல்லாம் தெரியும், எப்போ பார்த்தாலும் இந்த ஏர்ஃபோன் போட்டு ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டே இருப்பீங்க. கை தூக்கு. ஹெட்ஃபோன் போட்டு அடிக்கடி சாங்ஸ் கேட்டு இருக்க பழக்கம் எத்தனை இருக்குது? யாருமே இல்லை. பரவாயில்ல, வெரி குட். இந்த அதிகமாக சாங்ஸ் கேட்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா இமேஜினேஷன் லைஃப் தான் வாழ்வாங்க. அவங்களுடைய லைஃப் ஃபுல்லாக இமேஜினேட்டிவாக இருக்கும். ஒரு விஷயத்தை பார்க்குறீங்கன்னா அது அப்படியே மெசேஜில் நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. நீங்கள் வந்து அதிகமாக வந்து டிலே ஆகிறது என்னென்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுல மட்டும்தான் டிலே ஆகும். பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் எக்ஸாக்ட் சென்ஸ் ஆஃப் வேர்ட். அதான் நாங்கள் சென்சரி ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இதை நீங்கள் அதிகப்படுத்தணும். இதெல்லாம் என்ன செய்யணும், உங்களுடைய திறன் தான். வார்த்தைகளை எக்ஸ்பிளைன் எப்படி பண்ணுறது, உங்கள் லஞ்சுக்கு பின்னாடி வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஒரு எக்ஸசைஸ் ஒன்று சொல்கிறோம். அதை நீங்கள் பண்ணிங்கன்னா நம்ம எங்கே லேக் ஆகிருக்குன்னு தெரியும். சரிங்களா? உதாரணத்துக்கு வந்து இப்படி திரும்பி அந்த போர்டை பாருங்கள் சார். ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். எப்போ whenever you start to accept not knowing, I don't know தெரியுறீங்களோ அன்றைக்கி அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், வீணையினுடைய ஒரு பகுதி. அதாவது எப்படி சார்? வெரி குட். பாருங்கள், அங்கேருந்து பார்க்குறப்ப தெரியல, இங்கேருந்து பார்க்குறது தெரியுது. ஆனால் என்னென்னா ஆக்சுவலாக வந்து அந்த வீணை வந்து இது பண்ணுவாங்க, டியூன் பண்ணக்கூடிய அந்த இதுதான் அந்த கட்டைன்னு சொல்லுவாங்க. அது இது அந்த பாட்டம் இருக்குது, அந்த டாப் இருக்குல்ல, வீணையினுடைய அந்த பேஸ் இருக்குல்ல, அதுதான். இப்போ நான் அடுத்த கேள்வி கேட்குறேன். இந்த வந்து சாதாரண வீணை எப்படி ஃபோட்டோ எடுப்பாங்க, ஆனால் இந்த ஃபோட்டோகிராஃபர் எப்படி எடுத்திருக்காரு? அப்போ அந்த ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அவர் மனக்குள்ள ஓடி இருக்கணும் அல்லவா? அது ஃபோட்டோகிராஃபராக இருக்கலாம், அது ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தை மண்டக்குள்ள போட்டு தான் வச்சுருக்காங்க. தட் இஸ் கால்டு கிரியேட்டிவிட்டி. நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் சக்ஸஸாக இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, உங்களை டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவில் ஒரு விஷயத்தை பார்க்க தெரிஞ்சிங்கன்னா நிச்சயமாக ஜெயிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இனிமேல் நம்ம என்ன செய்யணும், பர்செப்டிவ், அதாவது என்னென்னா பர்செப்ஷனை அதிகப்படுத்தணும். ஓகேங்களா? சரி, உட்காருங்க. இப்போ இந்த பேஸ் பண்ணி சார் இந்த மாதிரி பார்வையில் வந்து நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். ஒரு இண்டஸ்ட்ரி சைடு நான் ஒர்க் பண்ணுற சமயத்தில் வந்து நான் பார்க்குறத வந்து கிளியராக பார்க்காதனால நிறைய மிஸ் ஆகிருக்குதுங்கிற விஷயத்த ஃப்ராங்காக நீங்கள் சொல்லுங்கள், தப்பு கிடையாது. ஓகே? ஏன்னா புலன் உணர்வு காட்சிகள்னு சொல்கிறோம். புலன்கிறது சென்சரி ப்ராசஸ். இந்த சென்ஸ் இருக்குது, சென்சரி ப்ராசஸ் நடக்கணும். நம்ம பார்க்குறோம், பார்த்த முன்னாடி ப்ராசஸ் நடக்கணும். இப்போ வந்து இது வந்து உங்களுடைய ஒரு திறன். நீங்கள் எல்லாமே இன்ஜினியரிங்காக இருக்கிறதுனால உங்களுடைய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப்புங்கிற வேர்டை நம்ம எடுத்துட்டோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து நான் சரியாக அப்சர்வேஷன் பண்ணாதனால வந்து நிறைய இஷ்யூஸ் ஆகிருக்குது, அல்லது இஷ்யூஸ் வந்து வந்திருக்குதுங்கிறதுக்கு 2-3 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லுங்கள். இந்த மாதிரி நான் அவசரப்பட்டு பார்த்தேன், அல்லது பார்க்கறதுல வந்து எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சொல்ல பார்க்கலாம். நம்ம செய்யக்கூடிய தவறுகள் எல்லாமே வந்து அது யாரை பாதிக்கும்னு நம்மளை மட்டும் பாதிக்கிறது அல்ல. நம்மளை நம்பி ஒரு நிறுவனத்தை ஒப்படைச்சிருக்கிறவங்க, அந்த நிறுவனர் அந்த நிறுவனத்துக்குள்ள ஒர்க் பண்ண அத்தனை காம்பனண்ட்டும் பாதிக்க போகுது. அதனால் வந்து உங்களுடைய அப்சர்வேஷனை அதிகப்படுத்தணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் பின்னாடி வீட்டுக்கு போனால் கூட உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது. ஒரு ஒய்ஃபை வந்து ஒரு டார்ச்சராக இது வரைக்கும் பார்த்துருக்கலாம், இனிமேல் டார்ச்சாக பார்க்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? டார்ச்சர்
டார்ச். ஓகே, அதே மாதிரி ஆஃபீஸில் டியூட்டியை பார்த்தோம். இது இனிமேல் என்னது? ஆப்பர்ச்சுனிட்டி. சரிங்களா? அதே மாதிரி இனிமேல் வந்து நமக்குள்ளேயே 32,000 கேள்விகளை கேட்டு 42,000 பதில் வச்சுட்டு இருந்தோம். சொன்னால் புரியாதா? புரியாமல் சொல்லுவோமா? அதெல்லாம் வேண்டாம். செய்கிறீங்க, தப்பு வராதுக்கு முன்னாடி நம்ம அவங்ககிட்ட கேட்டுக்கிறோம், தப்பு வருமானு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். வெல்கம் டு MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும். உளவியல் முதல் உதவிக்கு MSK ஜஸ்ட் கால் 93 602 53 930. Mindset Knowledge. MSK Mindset Knowledge. MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்.